வாசலுக்கு சுபு தொழுகைக்கு வரக்கூடிய பெண்மணிகள் தாங்கள் பெற்றெடுத்த 4 மாதம் 5 மாதம் 6 மாத குழந்தைகளை தூக்கி கொண்டு வந்து மஸ்ஜிது நபவியில் தொட்டில் கட்டி படுக்க வைப்பாங்க. பெருமானார் பெண்களை பள்ளிவாசலில் தொழுக அனுமதித்த காலத்தில் பிள்ளைங்க வந்து பள்ளிவாசலில் தொட்டில் கட்டி போடுறது. அவங்க தொழுதுட்டு வரும்போது அந்த நல்ல மதீனாவுடைய பனி உங்களுக்கு தெரியும், உதடெல்லாம் வெடிச்சிடும், காலெல்லாம் வெடிச்சிடும். அந்த பனி மக்கள் கேட்குறாங்க, இந்த பனியிலையுமா குழந்தையை தூக்கிட்டு வரணும், வீட்டில் படுக்க வச்சுட்டு வரலாமே. அவங்க சொன்னாங்க, வீட்டிலலாம் படுக்க வைக்கலாம், பிள்ளைங்க காலையில் தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க, அதெல்லாம் முக்கியம். அதிகாலையில் அண்ணல் எம்பெருமான் சுபுகளை ஓதுவார்கள். அந்த ஓதுதலை கிராத்தை எங்கள் பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கு. மதீனத்து அன்சாரிகளாக முகவரிப்படுத்தப்பட்ட சஹாபிகள் பல பேர் அவர்கள் பிறந்த 6 மாத குழந்தையாக வாழ்ந்தபோது அன்னலாருடைய கிராத்து தான் அவர்களின் செவியில் பட்ட முதல் விஷயம். யாரு அந்த அருமையான பெண்கள், அவர்களின் உணர்வுகள். இன்றைக்கு ஆன்மீகம் என்பதை அழகாக சமூகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் நினைவில் மக்கள் வாழ வேண்டும் என்றால், பாவங்களை விட்டு விலக வேண்டும் என்றால், சிந்தனைகளை அழகாக்க வேண்டும் என்றால், உபகாரத்தன்மைகள் நிறைய வேண்டும் என்றால், அதற்கு பாடம் படித்துக் கொடுக்கிற 1000 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். முதல் ஆசிரியை பெற்ற தாய் தான். நிறைய கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், வீட்டை விட்டு வெளியில் போகிற போது பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா சொல்லுங்க. மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா சொல்லி கொடுக்குறாங்க ரசூல். அப்படி சொல்லிட்டோம்னா ஷைத்தான் சொல்வானா, இன்னைக்கு நீ என்னுடைய தீங்கை விட்டும் பாதுகாக்கப்பட்டு விட்டாய்ன்னு சொல்வானா. யார் சொல்வா? ஷைத்தான். வகால ஷைத்தான், ஷைத்தான் சொல்வான், என் தீங்கில் இருந்து நீ பாதுகாப்பு பெற்றுட்டியப்பா. மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லான்னு சொல்லிட்டா, வீட்டை விட்டு பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ்னு சொல்லிட்டா, இன்னைக்கு என்னால் உன்னை கெடுக்க முடியாது, உன்னை வீழ்த்த முடியாது, உன்னை எங்கேயும் கொண்டு கவிழ்க்க முடியாதுன்னு ஷைத்தான் சொல்லுவான். இந்த பாடமெல்லாம் நான் மதரசாவிலெல்லாம் படிக்கல. எனக்கு 3 வயசு 4 வயசில் வீட்டை விட்டு வெளியில் போது நான் போகிற போது எங்கள் தாயார் வாசலில் நில்லுப்பா, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா சொல்ல வச்ச பின்னால் வெளியில் போகும்னு சொல்லுவாங்க. அவங்க படித்து கொடுத்த அந்த பாடம் என் கபரு வரைக்கும் மறக்கிறது. ஏன்? அது தாய் படித்த பாடம், தாய் படித்து கொடுத்த பாடம். நான் மதரசாவில் 18 வயசுல போய் அந்த இல்ம கத்துக்கிட்டேன். ஆனால் என்னுடைய 3 வயசுல அது என் லைஃபாக மாறியது. எப்படி மாறியது? என் தாயார் கொடுத்த அந்த பக்குவமும் பயிற்சியும். நான் பெண்ணுலகத்திற்கு சொல்கிறேன், சாலிஹீங்கள் உங்கள் மடியில்தான் அழகாக உருவாகிறார்கள்.